Hello, welcome back to my YouTube channel. So, இந்த வீடியோல ஒரு mock test பார்க்க போறோம். Then we go for the test. Okay. First question ஆகுது. ரெண்டாவது question. Question என்ன? In a bag containing red, green, pink, அதில் ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் உள்ள டோக்கன் க்ரீனுக்கும் உள்ள டோக்கன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க 7:20. ஓகே, அடுத்தது பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் உள்ள இது கொடுத்துருக்காங்க 15:12. பிங்க்குக்கும் ரெட்டுக்கும். ஓகே, இது வந்து 17 வச்சுக்கோமா. இது இப்படி நம்ம 5:4 வச்சுக்கலாம். இது வந்து 4 வச்சுக்கலாம். நான் கேட்குறது க்ரீன் அண்டு பிங்க்குக்கான டோக்கன். க்ரீன் பிங்க்குக்கான டோக்கன். ஸோ என்ன பண்ணலாம், 8:, பிங்க் பார்த்தீங்கன்னா 5 7:35 வருதா, அடிச்சுனா என்ன வரும் 7, இது வந்து 16. ஸோ 16:7 வருது ஆன்சர். 16:7. அடுத்த கொஷின், 2 pipe A and B can fill a tank 7,800 in 12 hours and 8 hours. ஓகே, பைப் A பார்த்தீங்கன்னா 12, பைப் B பார்த்தீங்கன்னா 10. ரெண்டுத்துக்கும் உள்ள எல்சிஎம் என்ன வரும், 12 10 என்ன வரும், 2 6 5 30 60 வச்சுப்போம். 5 இது வந்து 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ 60 டோட்டல் ஒர்க்கு இஸ் டிவைடட் பை 11. கொடுக்கறது 7,800 ஈக்குவல் டு எக்ஸ் வச்சுக்கலாம். அங்கே என்ன கொடுத்துருக்கேன், எம்டி பண்ணுறதுக்கு 8,800. ஸோ அடிச்சுட்டேன்னா என்ன வருது, 60/11 இன்டூ 8 ஈக்குவல் டு 78 வருது. அடிச்சிட்டுனா 8 2 டேபிள் அடிக்கிறேன் 4, இது வந்து 6 3 1 8 9. ஓகே அகைன் இதை 3 டேபிள் அடிக்கிறோம் 2 0 1 3. என்ன வரும், 80/13. 80/13 இது இருக்கு, 80/13. அடுத்த கொஷின், which of the following number is divisible by 7? 8 7 டிவைட் பண்ணால் 17 வரும், இது ஆகாது. 8 7 19 19 14 14னா இன்னும் ஒரு 4 வரும், இதுவும் ஆகாது. 8 7 5 1 7 14 35 இது ஆகும். 8 7 5 7 டேபிள் அடிக்கிறோம் அப்படின்னா ஆகும் 1 2 5 125 into 7 போட்டிங்கன்னா அது வந்துடும். ஓகே, 875. Given the ages of 5 people, calculate the average. ஓகே, 20 30 50 ஒரு 35, இது ஒரு 85. ஓகே, 8 8 16 17. இது வந்து ஒரு 5ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 15 15 3 20 20 4 34. ஓகே, 34. The length of a vertical rod and a shadow are showing the ratio 2:12. To find the angle of elevation. Angle of elevation. வெர்டிக்கல்னா என்ன, இதுதான் வெர்டிக்கல். ஓகே, வெர்டிக்கல் ராட் வந்து 2 அதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா √12. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்னன்னு கேட்குறாங்க, தீட்டா. இது 90 டிகிரியில் இருக்கும், கரெக்டாக. ஓகே, இந்த ஹைப்போட்டனஸ் சைட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், x² = 4 + 12, கரெக்டாக. ஸோ 4 + 12 16. அப்போ இது வந்து 4. ஓகே, ஃபஸ்ட் நான் sin θ எடுக்கிறேன். sin θ = ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ 1/2 வருது. ஸோ சைனில் 1/2 எதுக்கு வரும், 30 டிகிரி வரும்.
So 30 degree. 30 degree is the answer. Okay. இது என்னது? சிம்பிளிஃபிகேஷன். இது என்னது? 11 தானே? 11 10 5 13 30 3 அடுத்து 5 அடுத்த கொஸ்டின். A vendor sold for 4 chocolates for rupees 1, thereby gaining 100% profit. How many chocolates? Okay. வெண்டோர் சோல்ட் பண்ணுறாங்க. ஸோ 100% ப்ராஃபிட்னா 200%க்கு சோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது 1/4 வச்சுக்கலாம். இப்போ ஹவு மெனி சாக்லேட்ஸ் டிட் ஹி பை? அப்போ 100% எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பான்னு கண்டுபிடிங்க. ஸோ 1/x இது எதுவும் அடித்து விடுங்க. என்ன ஆகும்? 8 வரும். 8. Alok, Geeta, Suresh invest. Profit. Okay, at the end of year total profit வந்து இது 31% of total profit. Okay 100% தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது. 76700 அப்படின்னா 31 total profit earned is given to charity 31. ஸோ 100ல் 31 போச்சுன்னா என்ன? 9 69 தான் மீதி இருக்கு. ஸோ அந்த 69 ஈக்குவலாக 3 பேர் ஷேர் பண்ணுறாங்க. அது சுரேஷோட ஷேர் கேட்குறாங்க. என்ன பண்ணலாம்? 7 6 7 into 69 கரெக்டா? ஓகே 63. ஓகே 63 9 6 ஆர் என்ன? 54 ஒரு 6 60 9 7 ஆர் என்ன? 63 69. ஓகே அடுத்து 7 6 ஆர் 42 36 40 42 கூட ஒரு 4 48. ஓகே இது ஒரு 3 2 9 8 14 50 4 9 2 3 தான் ஷேரு. அதில் பாருங்க, இதில் என்ன சொல்லியிருக்கோம்? அதில் ஷேர் பாருங்க. ஹலோ கூடது ரெண்டுத்தையுமே ரேஷியோவில் போடுறேன். 5 6 0 0 0 5 2 0 0 0 6 9 0 0 0. ஸோ எல்லாமே அடிச்சு விட்டுறேன். இதுதான் சுரேஷோடது. அப்போ 69 பார்ட் என்ன? 100 பார்ட்டு தான் இதுனா 69 பார்ட் என்ன அப்படின்னு தான் ஆன்சரு. இல்லை தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கு. கரெக்டாக போட்டிருக்கேண்ணா. கரெக்டாக தான் இருக்கா? அது இருக்கு. ஓகே லாஸ்ட் டிஜிட் இன்ட்டு 69 போடுறேன். 7 வருதா? ஏதாச்சு இந்த வருதே 7 கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கு. தப்பு பண்ணிட்டோம். லெட் மீ ட்ரை. பட் இதான் வருமானு தெரியல. ட்ரை பண்ணலாம். ஓகே என்ன வருது? 27 7 2 18 20 இது ஒரு 81 83 36 44 45 49. ஓகே 18
18 வருதா? 18 வருதே. 6 3s are 18. 8 7 வரும். சரி இருங்க, இதை போட்டுட்டுமா எதுக்கோ மார்க் ஃபார் கொடுக்குறப்ப ட்ரை பண்ணுவோம். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்க. பெருசா வந்து ஏதோ ஆயிடுச்சா? ஓகே, அடுத்த கொஷின். In a circle, the length of the chord and the perpendicular ஒரு சர்க்கிள். ஓகே, இது வந்து சென்டரு. கார்டு இருக்கு. கார்டு வந்து 12. ஒரு சர்க்கிளோட சென்டர்ல இருந்து ஒரு கார்டு வருதுன்னா அந்த கார்டு அதை பைசெக்ட் பண்ணோம். கார்டோட லென்த் 12ன்னு சொல்லிட்டா அப்போ இது 6 இருக்கும், இதுவும் 6 இருக்கும். ஓகே, அப்புறம் அவன் கேட்குறது என்ன கேட்குறான்? ரேடியஸ் என்னன்னு கேட்குறான். இப்போ இதோட லென்த் என்ன கொடுத்துருக்கான்? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 5. ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 36. 25 ப்ளஸ் 36 என்ன வரும்? 11 6 61 வருதா? 25 36 61. 61க்கு கீழே உள்ள ஸ்கொயர் நம்பர் என்ன? அதாவது 8க்கு கீழே உள்ளது. 8க்கு கீழே உள்ளது 7. ஸோ 7 இருக்கா? இருக்கே, இதான் 7.81. 8க்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர், ஸ்கொயர் நம்பர். Following the marks are obtained by 5 students. What is the range? Range என்னது? highest minus lowest. highest number 80, lowest number 45. இப்போ என்ன வரும்? 35ஆ தானே? 80 45னா இது ஒரு 10, இது ஒரு 7, 35. 35 தான் ஆன்சர். In an election, there were 2 candidates. Okay. 2 candidates இருக்கான். அதில் லூசர் வந்து 48 இருக்கிறான். 48 எடுத்தோன்னா வின்னர் என்ன எடுத்திருப்பான்? அண்டரில் ஒரு 48 போச்சுன்னா என்ன வரும்? 20 52. இது வந்து வின்னரு, இது வந்து லூசர். இவங்களுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்க. டிஃப்ரென்ஸ் என்ன? 4. ஓகே, இந்த 4 தான் அந்த 756 அப்படின்னா 100 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 2 அடிங்க. 4 டேபிள் அடிக்கிறேன். 4 டேபிள் என்ன வருது? 1 வரும். 35 வருமா? 35னா 8 வரும். 35 3 6 9 வரும். 18900. இதான் 18900. ரோபின் வருண் டுகெதர் கேன் பெயிண்ட். ஓகே, ஈஸி கொஷின் தான். ரோபின் வருண் 2 பேரும் சேர்ந்து 6 நாள் பெயிண்ட் பண்ணுறாங்க. ரோபின் மட்டும் சேர்த்து 42 நாள் எடுத்துக்கிறான். டோட்டல் ஒர்க் 42. இது வந்து ஒரு எவ்வளோ போடலாம்? 36. 7 போடலாமா? இங்கே வந்து 1 போடலாமா? என்ன 7 3s 6 7s 42. கரெக்டா? அப்போ வருணோட எஃபிஷியன்சி 6, ரோபினோட எஃபிஷியன்சி 1. வருண் மட்டும் எவ்வளோ நாள் பெயிண்ட் பண்ணுவான்னு கேட்குறாங்க. ஸோ வருணோட எஃபிஷியன்சி 6. அப்போ 6 போட்டால் 7 வரும். 7 நாள் பெயிண்ட் பண்ணுவோம். ஓகே, solid metallic sphere of radius 10 cm is melted and recast into 125 identical spheres. What is the ratio of surface area of original sphere to the total surface area of 6 smaller spheres of formed?
Okay, we have one formula. Volume of smaller sphere is equal to volume of larger sphere is divided by number of identical sphere ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகேவா, டோட்டல். அப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன, 4/3 பை ஆர் கியூப்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப்னு வச்சுக்கிறேன். இஸ் டிவைடட் பை 125. ஓகேவா, ஏன்னா 125 டோட்டல் ஐடென்டிக்கல் ஸ்பியர்ஸாக ஃபார்ம் ஆகுது. அவனை கேட்குறான், பிக் ஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்துட்டான், ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் கொடுக்கல. ஸ்மால் ஸ்பியரோட ரேடியஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிஎஸ்ஐ கண்டுபிடிக்க முடியும். அந்த ரேடியஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஓகே, இதை அடித்து விட்டுடுறேன். ஓகே, இது போயிடுச்சு. இது ஆருக்கு என்ன கொடுத்துருக்கான், ரேடியஸ் 10ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 10 × 10 × 10. இதுக்கு கியூப் ரூட் எடுத்து என்ன வரும், 10 ஒரு 5 வரும். அப்போ 2. அப்போ ஸ்மால் ரேடியஸோட ரேடியஸ் வந்து 2. ஓகே, ஸ்மால் ரேடியஸோட வந்து 2 நான் வச்சுக்க 2. கேபிட்டல் வந்து 10. அவன் கேட்குறான் டிஎஸ்ஏ. டிஎஸ்ஏ ஃபார்முலா என்ன ஸ்பியரோடது, 4πr². 4πr². கரெக்டா? ரேஷியோ ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஒரிஜினல் ஸ்பியர். ஒரிஜினல் ஸ்பியரில் இருந்து 4πr². ஓகே, இந்த 4/4 இப்போ அடிச்சிடுறேன். ஒரிஜினலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 10. இப்போ 10 × 10 10 × 10. ஸ்மாலரோட ரேடியஸ் பார்த்தா 2 × 2. ஓகே, ஆனால் இங்கே பாருங்கள், 6 ஸ்மாலர் ஸ்பியரோட டிஎஸ்ஏ தான் கேட்டிருக்காங்க. அதனால் இங்கே 6 மட்டும் போட்டுக்கிறேன். ஆனால் இருந்தது 125. ஸோ 6 மட்டும் இங்கே போட்டுக்கிறேன். இது வந்து 5, இது வந்து 5. அப்போ என்ன வருது, 25:6. 25:6. எஸ், 25:6. ஃப்ரம் ஏ டாக்ஸி ஸ்டாண்ட். இது போன மாக் டெஸ்ட்டில் போட்ட இந்த ப்ராப்ளம், அதே ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்களா இல்லை தெரில. ஓகே, டாக்ஸி இருக்குது, 2 கேப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டுமே சேர்ந்து 54 கிலோமீட்டரில் போகுது. இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 2 டாக்ஸிக்கு உள்ளது 29 மினிட்ஸு. ஆனால் எதற்கு ஒரு மேன் வரான், க்ராஸ் பண்ணுறான். அவன் வந்து டாக்ஸி ஸ்டாண்டை க்ராஸ் பண்ண இன்டர்வல் 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். ஸ்பீட் ஆஃப் மேன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், டாக்ஸி மேனு டாக்ஸி வச்சுக்கலாம். அவங்களோட டைம் இன்டர்வல் பாருங்கள். இவன் 29 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க இந்த டாக்ஸிக்காரன் அப்படின்னா, மேன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மினிட்ஸ் எடுத்துக்கிறான். ஸோ அதோட இன்வர்ஸ் ஸ்பீட் எப்படி இருக்கும், இது ஒரு 12ஆக இருக்கும், இது 29ஆக இருக்கும். ஸ்பீட் ஆஃப் மேன் தான் கேட்குறாங்க. ஸோ 29ல் 12 போச்சுன்னா 17. இப்போ வெரி சிம்பிள், இந்த 12 பார்ட்டு தான் 54 அப்படின்னா 17 என்னன்னு கண்டுபிடிச்சா போச்சு, ஆன்சர் வந்துடும். என்ன வரும், 2 9. 2 9. ஸோ 17 × 9 is divided by என்ன வருது, 3 6 15. இதை ஒரு 12 ரேட் பண்ணால் 7 1 3 1 3 6 76.5. 76.5. ஓகே ஓகே, இது ஈஸியான கொஷின். வி ஹேவ் ஃபார்முலா கரெக்டாக. என்ன ஃபார்முலா அது, a + b the whole cube is equal to minus a cube minus b cube minus 3a² b plus 3ab². இதை யூஸ் பண்ணலாம். பட் ஐ எம் யூஸிங் ஒரு ஃபார்முலா, a cube plus 3a ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மைனஸ்க்கு a cube plus 3a ஃபார்முலா, a வந்து 10. ஸோ 3 30. அப்போ 1030. 1030. என்னது, இப்போ சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா யூஸ் பண்ணுவோம், -b/a.
அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா பார்த்தீங்கன்னா C/A. ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of the roots plus product of the roots equal to 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of the roots என்ன 4 3 2 ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஓகே -28 equal to 0. எங்கே இருக்குது இதுவா இதோ இருக்கே எக்ஸ் ஸ்கொயரு டூ மைனஸ் ஓகே தானே எஸ். அடுத்த கொஸ்டின், Aravind is now 40 years old and Asha is 25 years old. How many years ago was Aravind 4 times as old as Asha? ஓகே, அரவிந்த் ஆஷா இருக்காங்க. ஆஷா இங்கே வந்து 40, இங்கே வந்து 25 இருக்காங்க ப்ரெசன்ட் ஏஜ். ரேஷியோ பாருங்கள், இது வந்து 8:5, டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 3. ஓகேவா? அதுவே ஃபியூர்ஸ் முன்னாடி அவங்களோட ரேஷியோ பாருங்கள் 4 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுவும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3. எப்பயுமே ஏஜ் டிஃப்ரென்ஸ் அகோவானாலும் பிஃபோர் ஆனாலும் ஆஃப்டர்னாலும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ இதுலேயும் 3 இருக்குது, அதுலேயும் 3 இருக்குது. அப்போ ப்ரெசன்டேஜ் பாருங்கள் 40, ப்ரெசன்டேஜ் வந்து 40. ஓகே, அதாவது 8 பாட்டு தான் இந்த 40 அப்படின்னா 4 பாட்டு என்னன்னு கண்டுபிடிங்க. என்ன வரும் 2 20. இப்போ 20. அப்போ அரவிந்தோட ஏஜ் வந்து 40னா ஃபியூர்ஸ்க்கு முன்னாடி 20 இருக்குது. அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி 20 இருந்திருக்கும்? 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 இருந்திருக்கும். ஸோ 20 இஸ் தி ஆன்சர். டைம் ஆகுது. ஓகே, இது என்னது எக்ஸாக இருக்கிறது 2x ஆக மாறுது. ஓகே, x is equal to x into 5 into ரேட் தெரியல 100. என்ன வரலாம் 1/20. 20 தான், 20 is that 20% ஆன்சர். ரேஷியோ ஆஃப் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, 7x into 6x is equal to 102. 6 டேபிள் அடிக்கிறேன், என்ன வரும் 1 42 7. ஸோ 17 x is equal to 1ன்னு கிடைக்குது. அப்போ 17க்கும் 6க்கும் நான் எல்சிஎம் எடுக்கிறேன், என்ன வருது? ஐயோ இது ஆகாதா? இன்ட்டு பண்ணிக்கிறேன் 36 42 42 6 102 வரும். அப்போ ரெசிப்ரோக்கல் கேட்குறாங்க, சம் ஆஃப் 102 வருது. ரெசிப்ரோக்கல் கேட்குறேன், HCF 1 வரும். அப்போ என்ன ஆகும் 102 + 1ன்னு வரும். 103 103/102 வரும். 103 எங்கே இருக்குது? இதோ 103/102. A group of consists of men. ஓகே, இதை போன வாக்கில் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. 20% 50% வந்து மென், 20% மென் 50% விமன், மீதி இருக்கக்கூடியது 30% சில்ட்ரன். அவங்க ஏஜ் 45, ஒன்று வந்து 50, இன்னொன்று வந்து 50. ஓகே, இதை இன்டூ பண்ணிக்க, அப்படியே 0 கட் பண்ணிக்கிறேன், இன்டூ பண்ணிக்கிறேன் 90 250 150. இது 0 ஆட் பண்ணிக்கிறேன். 25 ஒரு 15 9 என்ன வரும்? 25 30 49. 49 is divided by 100 போட்டோன்னா 49 தான் வருது. 49 அங்கே இருக்கு 49. A cook earns 8/4, spends 60% of it month. It is 100% 8/4 0 அப்படின்னா 60% 40% என்னன்னு கண்டுபிடிங்க. 84 into 32 37. பட் ஒரு இயரில் 12 இருக்கும். 12 மந்தில் 1/4 3 into 3 போட்டுக்குவேன்.
80ல முடியுது ஏதாச்சும் இதோ இருக்கு 80. Conical vessel has base radius height. Conical vessel. What is formula volume என்ன 1/3 pi r square h கோனோட வால்யூம் மைஸ் 1/3 பை அப்படியே வச்சுக்கோங்க 1/3 பை ஆர் என்ன 31 ஹைட் என்ன 40 31 1 3 3 9 so 169 into 15 போகிற லாஸ்ட் டிஜிட் 5ன்னு வருதோம் 196 into 15 வரலையே இப்போ பண்ணிட்டேனா 1/3 pi r square h formula தப்பா ஓ 2/3 தான் 2/3 வெசல் கேட்டிருக்காங்களா 15 into water is poured into the vessel until it is 2/3 தான் கேட்டிருக்காங்க 2/3 5 தானே வரும் 9 6 1 0 9 6 1 0 9610 a boat contains 2 is added to each one digit and x is Akash invested off yearly 8 4% 4% 100 2 5a 1 25a so 25 இருக்கிறது 26 ஆகுது ஸ்கொயர் பண்ணுறேன் அப்போ 625a 26 into 26 36 12 13 14 15 12 4 5 ஸோ 676 என்னன்னு கேட்குறாங்க இதுதான் 90625 5 டேபிள் அடிக்கலாமா 5 டேபிள் சாரி 9 6 2 கேல்குலேட்டிவாக இருக்கே 5 டேபிள் அடிக்கிற 1 2 5 90 18 1 2 5 திருப்பி 5 டேபிள் 2 5 15 3 3 3 3 6 2 5 திருப்பி 5 டேபிள் 7 2 5 திருப்பி 5 டேபிள் 4 5 0ல் முடியும் 6 7 6 into 1 4 5ன்னு போட்டால் 0ட முடியும் யூனிட் டிஜிட் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது நல்ல வேலை அடுத்த கொஸ்டின் 2 பேரலாக இருக்குது 2 லைன் பேரலாக இருக்குது AB is parallel to CT transversal PQ இருக்கு ஒன்று இதில் AB intersect EFக்கு இன்டர்செக்ட் ஆகுது அவங்க என்ன கொடுத்துருக்கான் PEB பார்த்தீங்கன்னா 59 G is a point ABக்கும் CDக்கும் உள்ள பாயிண்ட் G BEG கொடுத்துருக்காங்க BEG இது பார்த்தீங்கன்னா 50 இப்போ இது என்னவா இருக்கும் 59 102வா ஓகே அது என்னவா இருக்கும் மொத்தமாக ஒரு லைன் 180 கிடைக்கும் கரெக்டாக
அப்போ இது 180ல் நான் இது பண்ணிக்கிறேன். 10ல் 9 போச்சுன்னா 1 7 இப்போ 71 இருக்கும் இது. ஓகே, இது வந்து ஜிஎஃப்இ பார்த்தீங்கன்னா 33 71 என்ன ஒரு 4 10. அப்போ இது 180ல் போச்சுன்னா 6ல் முடியக்கூடிய ஆன்சர். 6ல் முடியக்கூடியது இதான். ஸோ 1 4 என்ன பண்ணலாம்? 5 + 13 11. ஸோ 2 வரும். இது 7ல் 5 இப்போ 5 12 12 12 12 இப்போ 8/4 × 12 வரும். 3 8 3 24. 144 is divided by 24. 12 times 2 times 6. 6. Article was sold for 130. Price was marked 1350. ஐயோ என்னாச்சு? Article was bought 130 marked. ஓகே, 100 பாட்டு தான் எனக்கு 1300 அப்படின்னா 135 என்ன கண்டுபிடிக்கலாம். இப்போ 135 × 13 நான் போடுறேன். 5 3s are 15, 9 10 3 4 1 3 5 ஸோ 5 5 7. இது வந்து மார்க் பண்ணியிருப்பான். இது மார்க் பண்ணதில் 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ இதில் 5 அடிச்சு விடுறேன். என்ன வரும்? 3E255 1. ஓகேவா? 255551. அதில் 175ல் எனக்கு 351 போச்சுன்னா 4041 கிடைக்கும். பெர்சன்டேஜ் கைன் கேட்குறாங்க. இது ஆரம்பத்தில் இருந்தது 1300. 101 தான் எனக்கு ப்ராஃபிட். டிவைடட் பை 1300 இன்ட்டு போட்டோம் அப்படின்னு என்ன வரும்? 13 கூட என்ன போட்டாப்பா? ஒரு 7 போடலாமா? 21 7 7ஆ? செவன் 7 தான். இதுக்கு மார்க் ஃபார் ரிவ்யூ வைக்கிறேன். வச்சு இந்த கொஷின் வேறு ஈஸி கொஷின் இருக்கா? கஷ்டமாக இருக்கு. இந்த கொஷின்ஸ் இது பண்ணலாம். காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. சேலிங் ப்ரைஸ் இருக்குது. இது வந்து 100 இருக்குன்னா செகண்ட் செல்லிங் ப்ரைஸ் 200 இருக்குது. ஓகே, we know that selling price minus cost price is equal to profit. ஃபஸ்ட்டில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரைஸ் 100 ரூபாவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது காஸ்ட் ப்ரைஸு ப்ராஃபிட்டாக இருக்குது. ரெண்டாவது கேஸில் 200 ரூபாவாக இருக்குது. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு தெரியல. 10 times ப்ராஃபிட்டாக இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். 200 10 இப்போ 10 அச்சோ 1000 ரூபா மைனஸ் ஒரு 10 சிபி வருது. 200 மைனஸ் சிபி வருது. இதை இங்கே போட்டோம் அப்படின்னா 9 சிபின்னு வரும். இந்த 1000ல் ஒரு 200 போச்சுன்னா 800. இப்போ சிபி இஸ் ஈக்குவல் டு 800/9 கிடைக்குது. அவன் கேட்குறது இனிஷியல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ 100 மைனஸ் 800 இஸ் டிவைடட் பை 9 இஸ் டிவைடட் பை 800 ஒரு 9 போட்டுக்கலாம். அப்போ 100 இஸ் டிவைடட் பை 9 வரும். அப்போ 800 ஒரு 9 வரும். கேன்சல் ஆகி 12.5. 1/8 ஃப்ராக்ஷன் வேல்யூ 12.5. அடுத்த கொஸ்டின் எதாவது போடலாமா? இது ரொம்ப பெருசாக போகுது. 2 is added to each even digit. 1 is added to. ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன். 2 தப்பு போட்டிருக்கேன்.
ஸோ என்ன தப்பு 100% தான் 1300 அப்படின்னா 135 என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ 135 இன்ட்டு 13 போட்டேன் அப்படின்னா 15 9 10 3 4 இப்போ 1 3 5 5 5 7 1 இதான் மார்க்கெட் ப்ரைஸ். இதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்கணும். ஸோ இதில் 5 அடிக்கிறேன் அப்படின்னா 3 2 5 5 1 இப்போ 1755ல் 371 வந்து ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா 4041 இதுதான் எனக்கு கொடுத்த கரெக்டாக சேல் பண்ண ப்ரைஸு. ஆனால் இனிஷியலாக எனக்கு நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா 1300. இப்போ 401 இதுதான் எனக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. 1300 இன்ட்டு 00 அப்போ என்ன வருது 13 வந்து 104 டிவைட் ஆனால் என்ன வரும் 8 8 ஆமாம் 8 7 போட்டுட்டேன் 8 இது இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் 56 ரேஷியோ கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 100ல் 31 போச்சுன்னா 9 9ல் 3 போச்சுன்னா 6 அப்போ 69 பார்ட்டு தான் எனக்கு என்னன்னு தெரியல. 100 பார்ட் என்னன்னா இந்த 76700 அப்போ 767 இன்ட்டு 69 போடுறேன்னு வைங்களேன் என்ன வரும் 3 6 9 6 9 6 ஆர் 54 60 வரும் 63 69 வரும். 7 6 7 இன்ட்டு 6ன்னு போடுறேன் அப்படின்னா 42 வரும் 36 40 வரும் 42 42 42 ப்ளஸ் 46 அப்போ என்ன வருது 4 6 0 2 3 2 9 12 5 ஓகே. ஸோ இந்த 5 2 9 2 3 3 பேரும் வந்து செப்பரேட் பண்ணுறாங்க. 5 2 5 2 5 2 5 2 9 2 3 5 2 9 2 3 இப்போ என்ன இருக்குது 56 52 69 அங்கே எஃபிஷியன்சி 9 15 17 இது ஒரு 10 17 அப்போ 177 இன்ஸ்டு 152 தானா. அப்போ சுரேஷோட ஷேர் என்ன 69 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 69 இன்ட்டு 3 போடலாமா என்ன வரும் 27 வரும் 18 19 வராதே. ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும். எப்படி சால்வ் பண்ணுறது 52923 இதை அடித்தா ஆன்சர் வரும். பட் ஆனால் கால்குலேட்டிவாக இருக்கு. இது கொஞ்சம் கால்குலேட்டிவ் தான். இது ஈஸி தான் பட் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். ஒன்றும் கொடுத்துருக்கான் 6 4 3 5 1 2 7
1 is subtracted from each odd digit. 1, 1, 1. Okay. What will the sum? அதே மாதிரி 0, 4, 2 ஆகும். 2 வந்து ஈவன் டிஜிட்டுக்கு ஆட் பண்ணுறேன். இது 6 ஆகும் வரும். 2 ஆட் பண்ணால் 3 ஆகும். 6 8 ஆக மாறுமா? ஓகே. Sum of second to the left and third digit right. 10 வருது. 10 6. Second sum of second digit from the left. Okay, 6. Third digit from the right. Oh, இங்க 6ஆ? நானும் மைனஸ் தானே பண்றோம். தெரியல. Okay guys, we will meet in next mock test. Thank you.